ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சாம்பார் பவுடர் பண்ணுறது போடுங்க மேடம்னு 2-3 பேர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நான் மறுபடியும் போடுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஜஸ்ட் ரெப்படிஷன். பாருங்கள், பார்க்காதவங்க இதை பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் எடுத்துகிட்டு இருக்கிற அளவுகளில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கடாயை போட்டுக்கிறேன். முதல்ல கடலை பருப்பு, கொஞ்சம் ஹெவியான பருப்புங்கிறதுனால அதை முதல்ல போட்டுக்கிறேன். கூடவே துவரம் பருப்பையும் போட்டுக்கிறேன். ரெண்டையும் கனமான பருப்புகளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மிளகு, சீரகம், அப்புறம் வெந்தயம் 3த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சவக்க வறுத்துக்கிறேன். அடுத்தது இது வறுத்து முடித்த பின்ன எடுத்து வச்ச தனியாவை போட்டுக்கிறேன். எல்லாம் சிம்மில் வச்சு தனியா பண்ணணும். ஏன்னா தனியாலாம் ரொம்ப அல்பமாக கடகடன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போது இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது கடைசியாக மிளகாய். நான் காம்போடு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் வறுத்துட்டிங்கனாவே அழகாக உள்ளுக்குள்ளெல்லாம் பெனிட்ரேட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்புறமா இதை ஆற வச்சுட்டு காம்பை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொரன்னு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா சாம்பார் பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.